Into the night, wanting a place to hide this weary soul, this bag of bones. I'll try with all my might, I just can't win the fight. I'm slowly drifting, a vagabond. Just when I ran out of road, I met a man I didn't know, and he told me that I was not alone. You picked me up, you turned me around, placed my feet on solid ground. I thank the Master, I thank the Savior, because he healed my heart, changed my name. Forever free, I'm not the same. I thank the Master, I thank the Savior, I thank God. Cannot deny what I see, got no choice but to believe. My doubts are burning like ashes in the wind. So long to my old friend, burden and bitterness, you gotta keep it moving. No, you ain't welcome here. From now till I walk the streets of gold, sing of how you saved my soul. This wayward son just found his way back. Oh, you picked me up, you turned me around, you placed my feet on solid ground. I thank the Master, I thank the Savior, because he healed my heart, he changed my name. Forever free, I'm not the same. I thank the Master, I thank the Savior, I thank God. Oh. Praise the Lord, oh my soul. 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 I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Oh, praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனம் என்றால் என்ன?
இந்த குறுகிய விவாதம் மிகவும் முக்கியமானது என்றும் நினைவில் கொள்ள வேண்டியது. ஏனெனில் நம் சுற்றியுள்ள அனைத்தும் நிச்சயமற்றதாக இருக்கும்போது, அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுறப்ப, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சவாலுக்கு உட்பட்டிருக்கும்போது, தொடர்ந்து நிலைத்திருக்கும் ஒன்றின் மீது உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். எப்பவுமே குறையாத, ஒருபோதும் குறையாத ஒன்று. ஆனால் அது உங்களுக்கு உறுதியும் நம்பிக்கையும் அளித்து தேவனுடைய வெற்றிகரமான பிள்ளையாக இருக்க உதவுகிறது. எசாயா 6:1-8. இது சற்றே நீளமான வசனம், ஆனால் தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். ஏசாயா 6:1-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வேதம் கூறுகிறது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அதமானேன். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயைத் தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய்ப் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தேவனோட சிங்காசனம் பற்றி அதிகமா பிரசங்கிக்கப்படுறது கிடையாது. அதனாலதான் சில நேரங்கள் கிறிஸ்தவர்கள் அசைக்கப்பட்டு அழுத்தத்துக்கு ஆளாறாங்க மற்றும் அவர்கள் மன அழுத்தம், ஒடுக்கம் போன்ற நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா தங்களுக்கு ஒரு நங்கூரம் இருக்கின்றது, அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையின் அலைகளில், வாழ்க்கையின் சுனாமிகளில், வாழ்க்கையின் சாத்தியமற்ற நிலைகளிலும், துயரங்களிலும், தடைகளிலும் நமக்காக எப்போதும் அணுகக்கூடிய தேவனின் சிங்காசனம் இருக்கிறது. தேவனோட சிங்காசனம் ஒரு அடையாளமாகும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் பின்வாங்க விரும்பிய பல தருணங்களை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் கைவிட நினைத்த நேரங்களில் எப்பவுமே பின்வாங்கினது இல்லைனும் ஓடி போகணும்னு நினைச்சதே இல்லைன்னு சொன்னா அவரை நம்ப வேண்டாம். எரேமியா, நெகேமியா போன்ற பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷங்களும் அதிகமா வெளியேறும் வழியை தேடினாங்க. அவங்கள ஒருத்தன் குகைக்குள்ள ஓடி ஒளிஞ்சான். ஆனா நல்ல விதமா தேவன் அவனை கைவிடல. இது எல்லாமே என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல நடக்கும். ஆனா ஒரு விஷயம், நான் இதுல தேவனோட சத்தத்தை கேட்கறது இல்லாம தேவனோட சிங்காசனத்துக்கு ஓடுவேன், தேவனோட சமூகத்துக்கு ஓடுவேன். நான் இப்ப தேவனுடைய சிங்காசனம் என்றால் என்னங்கிறத சுருக்கமா விளக்க போறேன். நான் சிறுவனா இருந்தப்ப எங்க அப்பா தினமும் என்கிட்ட, மகனே ஜெபம் பண்ணு, உன் நாளை ஜெபத்துடன் தொடங்குறத உறுதி செய்யு சொல்வார். நான் 8 வயதில் இருந்தபோதே கர்த்தருடைய நன்மையை அனுபவித்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளேன். இந்த ஆண்டுகள் முழுவதும் அவர் எனக்கு ஒருபோதும் தோல்வி அளிக்கவில்லை. எனக்கு 59 வயசாகுது. அவர் என்ன கைவிடவே இல்லை. எனவே நல்ல சூழ்நிலைகள்லையும் கெட்ட சூழ்நிலைகள்லையும் மகிழ்ச்சியான நேரத்திலையும் துக்கமான நேரத்திலையும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நான் போகக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கு. தேவன் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறதாகும். தேவனுடைய சிங்காசனத்தோட அடையாளத்தின் முக்கியத்துவம் என்ன? சுருக்கமா சொல்றேன். முதல் விஷயம், அது தேவனோட அதிகாரமாகும். சிங்காசனத்தை நீங்க பார்க்கிற நேரம், ஒரு சிங்காசனத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அது அதிகாரத்தை குறிக்குது. அது எல்லாரும் உட்காரக்கூடிய நாற்காலி கிடையாது.
ஒரு ராஜா, அதிகாரமுள்ள ஒருத்தர் தான் அந்த சிங்காசனத்துல உட்காருவாரு. ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அன்பானவர்களே, தேவனுடைய சிங்காசனம் என்பது தேவனுடைய அதிகாரத்தினிடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதை எதிர்கொள்கிறீர்களோ, சூழ்நிலைகள், சாத்தியமற்றவை, மருத்துவர்கள் உங்களுக்கு எதிர்மறையான அறிக்கை கொடுத்திருக்கலாம். ஒரு நிறுவனம் திவாலாகிவிட்டது, வேலை கிடைக்கவில்லை, உங்கள் ஆசைகள், வாழ்க்கை திட்டங்கள் தடுமாறியதாக தோன்றலாம். தேவனுடைய அதிகாரத்திற்குள் செல்லுங்கள். மாநில முதல்வரின் அலுவலகத்திற்குள் சென்றால், அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால், அவர் உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் அதிகாரம் கொண்டவர் என்பதை அறிவீர்கள். இதுவும் அதேதான். நான் தேவனோட சிங்காசன ரூமுக்குள்ள போறது, இது தேவனோட அதிகாரத்தை பிரதிபலிக்குது. அப்படின்னா என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குன்னு அர்த்தமாகும். தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவரோட சர்வ ஆளுகை அதிகாரம் இருக்கு. வழிபாட்டை அர்ப்பணிக்கவும். தேவனுடைய சிங்காசனத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் அது வழிபாட்டை ஈர்க்கும் என்பதாகும். நான் என்னை சிங்காசனத்தின் முன் நிலைநிறுத்தும் போது எனக்கு ஒரே ஒரு பொறுப்பு மட்டுமே உள்ளது, அதாவது அவரை வழிபட்டு அவரை போற்றுவது. ஏசாயா 6:2-4, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. தேவனோட பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. தேவனோட சிங்காசனம்ங்கிறது எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் தன்னை நிலை நிறுத்தக்கூடிய மிக வல்லமையான இடமாகும். சிங்காசனம் தேவனுடையதா இருக்கிறப்ப, உங்க வாழ்க்கையில தேவனோட சிங்காசனத்தை பற்றி புரிஞ்சிக்கிறப்ப, மற்ற எதையும் பொருட்படுத்தாமல் நீங்க தேவனை ஆராதனை செய்வீங்க. கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதிலேயே தேவனை ஆராதிக்க தொடங்குங்கள், துதிக்க தொடங்குங்கள். அவர் பரிசுத்தர். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்னோட பிரச்சனைகளை விட்டுட்டு தேவன் மேல கவனம் செலுத்தி தேவனை ஆராதனை செய்யறப்ப தேவன் எதை பார்க்கிறார்னு தெரியுமா? தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார். அவன் பதட்டத்தையும் கவலையையும் விட்டுவிட்டு இப்போது என் மேல் கவனம் செலுத்துகிறான் என்று. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க பிரச்சனைகளின் நடுவுலையும் நீங்க சிங்காசனத்துக்கு போய் தேவனை ஆராதனை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உங்களை துதிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையில இழப்புகள் இருந்தாலும், 1-2 வீடுகள் இழந்திருந்தாலும், என்னோட செல்வத்தை நான் இழந்திருந்தாலும், இந்த உலகத்துல மேன்மையா தெரிகிற எல்லாத்தையும் நான் இழந்திருந்தாலும், நான் உங்களை இழக்கலன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. தேவன் உங்களோட ஆதாரமா இருந்தா நீங்க ஒருபோதும் தோத்து போக மாட்டீங்க. அவரால உங்களை திரும்ப கட்ட முடியும். அவரால உங்களை மறுபடியும் நிலை நிறுத்த முடியும். உங்களை உயர்த்தவும் உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரவும் அவரால முடியும். தேவனை துதிக்கிற கலைய கத்துக்கோங்க. தேவனோடு சிங்காசனத்தை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிறப்பதான் அது நடக்கும். தேவனோட சிங்காசனத்தின் இன்னொரு முக்கியமான அம்சம் தேவனோட அற்புதமான கிருபையாகும். எனக்கு ஐயோ, நான் அதமானேன். தேவனோட பிரசன்னத்திலிருந்து விட்டு வெளியே வர்ற எல்லா தேவனோட மனுஷிகளும் ஒளிரும் வல்லமையும் பராக்கிரமமும் நிறைந்தவங்களா வரமாட்டாங்க. மனத்தாழ்மை உள்ளவங்களா வருவாங்க. உண்மையான தேவனோட மனுஷி எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? அவங்களோட பகட்டு மூலமா கிடையாது, அவங்களோட பணிவு மூலமா. எனக்கு ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்னு ஏசாயா சொல்றான். இதோ இது என் உதடுகளை தொட்டது, உன் அக்கிரமம் அகற்றப்பட்டது. இது மிக முக்கியமானது. தேவனோட கிருபையின் சிங்காசனத்தால உங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. தேவனோட சிங்காசனம் எனக்கு அற்புதமான இரக்கத்தை தருது. என்னோட பாவங்களை நீக்கி எனக்கு ஒரு புது ஆவிய, புது இதயத்தை தருது. தேவனோட சிங்காசனத்தை உங்க வாழ்க்கை நீங்க உணர்ற வரைக்கும் உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது, உண்மையான புதுப்பித்தல் இருக்காது. தேவனோட அற்புதமான கிருபையை புரிஞ்சுக்கோங்க.
Amazing grace that saved a wretch like me. I was once lost, but now I am found. நம்ம எல்லாருமே இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடுறோம். தேவனை துதிங்க, தேவன் என்னை குழியிலிருந்து எடுத்து பிரசங்க பீடத்தில் நிறுத்தினார் என்று சில முறை விளையாட்டாக சொல்லியிருக்கேன். இந்த செயல் கிருபைன்னு அழைக்கப்படுது, தேவனோட கிருபை. அதனாலதான் நம்ம தேவனோட சிங்காசனத்தை நாம புரிஞ்சுக்கிறது அவசியமாகும். ஏன்னா தேவனோட சிங்காசனம் இல்லைன்னா கிருபையும் இல்லை. 4வது விஷயம், தேவனுடைய கிருபையால் தான் நான் வேலையை பெறுறேன். நான் வாசித்த வசனங்கள் உங்களுக்கு தெரியும். 8வது வசனத்தை பாருங்க. யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியத்துக்கு போவான் என்ற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன், என்னை அனுப்பு என்றேன். உங்களோட எதிர்காலம் தேவனோட சிங்காசனத்துல இருக்கு. தேவன் தெளிவான தனித்துவமான முகவரி தர்றார். அனுப்பப்பட்டவர். இது எனக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நான் தேவனிடமிருந்து ஓடிக்கொண்டிருந்தேன். இன்று நீங்கள் பார்க்கும் மனிதர் நான் அல்ல. தேவனை ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைக்கிற எதையும் நான் செய்யல. நான் ரொம்ப கடினமானவனா, தீமையோடு, அதிகாரத்தோடு, கோபத்தோடு, முரட்டுத்தனமான மனநிலையில மிகவும் இரக்கமற்று மற்றவர்களை புரியாமல் இருந்தேன். ஆனால் அவர் அருமையான அற்புதமான கிருபை என் உதடுகளை தொட்ட அந்த நாளில் எனது திக்குவாய் முற்றிலும் குணமடைந்தது. என் மொழி முற்றிலும் மாறியது. என் பழக்கங்கள் முழுமையாக மாறின. என் எல்லா அழுக்கு உலக ஆசைகளையும் நான் முற்றாக விட்டுவிட்டேன். தேவன் அதற்கு பதிலாக தன் நீதிக்காகவும் தன் சந்நிதிக்காகவும் ஒரு புதிய பசி கொடுத்தார். என்னோட மருத்துவ படிப்பையும் கனவையும் விட்டுட்டு தேவனோட ஊழிய நான் மாறச் சொல்லி தேவன் எனக்கு ஒரு கட்டளையை தந்தார். இன்னைக்கு நான் மற்றவங்களோட வாழ்க்கை புதுப்பிக்க உதவுற ஆவிக்குரிய டாக்டரா இருக்கேன். இது உங்களுக்கு ஒரு வேலையை தரக்கூடிய தேவனோட சிங்காசனத்தால தான் தொடங்குது. இறுதியாக தேவனுடைய சிங்காசனம் உனக்கான எதிர்காலத்தையும் அளிக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தபோது என் எதிர்காலத்தையும் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதனாலதான் சிங்காசனம் முக்கியம். அது சாதாரண ஆசனம் இல்ல, ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நீங்க தேவன்கிட்ட ஓடுங்க. நான் சொன்னது குறியீடு. நாற்காலி உருவாக்கி அதில் உட்கார்ந்து ஆராதனை செய்ய வேண்டாம். தேவனோட சிங்காசனம்ங்கிறது தேவனையும் நான் ஏற்கனவே பகிர்ந்துகிட்ட விஷயங்களுக்கும் அடையாளமா இருக்கு. நான் பேசுறது கொஞ்சம் நீங்க கவனமா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில தேவன் பரிபூரணமா செயல்பட அனுமதிப்பீங்கன்னு ஜெபம் பண்றேன். அன்பின் ஆண்டவரே, உங்களோட ஜனங்களை சந்திக்க எனக்கு கிடைச்ச இந்த நேரத்துக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். உங்களை துதிக்கிறேன். அன்பின் தேவனே, நான் பகிர்ந்துகிட்ட எல்லாத்தையும் எல்லாரோட வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்க பயன்படுத்த ஜெபம் பண்றேன். எங்க வாழ்க்கையில தேவனோட சிங்காசனத்தை நாங்க ஸ்தாபிக்கட்டும். எங்க வாழ்க்கையின் மையப்பகுதியா உங்களை வைக்கட்டும். நாங்க செய்யற எல்லா செயல்களும் மூலமா நீங்க மகிமைப்படணும். உங்க மகிமைக்காக, உங்க கனத்துக்காக, இயேசுவின் உயர்ந்த நாமத்திலே ஆமென். You pick me up, you turn me around, place my feet on solid ground. I thank the Master.